எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஒரு சமையல் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்ன அப்படின்னா, கொத்தமல்லியோட இனிப்பு துவையல். என்ன அது எப்படி செய்வோம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொத்தமல்லி, வத்தல், புளி, உப்பு, வெல்லம், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்க போகிறோம் எண்ணெயில். என்ன வதக்கி சிம்பிளாக அரைச்சிட வேண்டியதுதான். இதுதான் வெல்லம் போட்ட துவையல். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்காக தான் இப்போ நான் போடுறேன். இருங்க, ஒன்றா வதக்கிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போதும். இந்த கொத்தமல்லி இலை ரொம்ப நேரம் வதக்கணுங்க. கருப்பாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். டைம் ஆகும். நான் வதக்கிட்டு காட்டுறேன். கொத்தமல்லி துவையல், வெல்லம் போட்டு, புளி போட்டு, வத்தல், உப்பு, அவ்வளோதாங்க. கம்மியானது தான். ஆனால் எவ்வளோ கலர் எப்படி மாறி எப்படி வருதுன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட் அம்மியில் அரைக்கணும். பட் எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, அதனால் நான் மிக்சியில் அரைச்சி காட்டியிருக்கேன். நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கங்க.